அப்படி கேள்வி அப்படி கேளுங்க. எப்படி கேள்வி கேட்கணும்னா, உங்களுக்கு பாஜக வந்து பொறுப்பு வழங்கப்படவில்லையே, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டா அது கேள்வி. இல்ல, தேர்தலுக்கு முன்னாடியும் இதே கேள்வி வைக்கும் பொழுது தேர்தலுக்கு பிறகாவது பார்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. தேர்தலும் முடிஞ்சிட்டு, ஆமா, தலைமையெல்லாம் மாறிட்டு, ஆமா, தலைமை மாறிடுச்சு, தேர்தல் முடிஞ்சிடுச்சு. இப்ப பாராளுமன்ற மாற்றம் இருக்குமா? ஏன் முடியல, எந்த மாற்றமும் கிடையாதுங்க. உறுதியா இருக்கிற வேணாம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் வந்து முடிஞ்ச பிறகு முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நேற்று கூட நான் வந்து உள்துறை அமைச்சர் வரும்போது வரவேற்பு நிகழ்ச்சி சென்றிருந்தேன். அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக இன்னொரு விரைவாக அது முடிவுகள் எடுக்கப்படும் சொன்னாங்க. அதுக்காக காத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பலமுறை சொல்லிவிட்டு அதுக்காக பதவி வேண்டாம் என்று சொல்பவன் நான் அல்ல. பதவிக்காக நான் போய் எங்கேயுமே சேரலை. அது யாரை வேணால் கேட்டுக்கலாம். இதுக்காக போயிருக்காரு, அள்ளி கொடுத்துட்டாங்க, அதுக்காக போயிருக்கா, போய் கேளுங்க. யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்களா கேளுங்க, அப்படி பண்ணாங்களா போய் கேளுங்க. கேட்டால் தெரியும், உண்மை தெரியும். போல்டு ஸ்டார்ட் நேராகவே கேட்டுக்கிறேன்னு போய் கேளுங்க. ஏதாச்சும் வந்து பெற்றுக்கொண்டு சென்றாரா, பெறாமல் சென்றாரா, என்ன சொல்லி போனார் போய் பாருங்கள். என்னை பொறுத்தவரை நான் வந்து 3வது முறை வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நேரடியாக வந்து குஜராத்துக்கு போயிட்டு அகமதாபாத் போயிட்டு மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தும் போது அதன் செய்தியாளராக அவர் போய் சந்தித்த பெருமை எனக்கு உண்டு. அப்போலேருந்து அவரை பார்க்கும்போது அவருடைய பதிலெலாம் அங்கே நீ கேட்கும்போது த வே ஹி தாட் ஆஃப் டெவலப்பிங் த கண்ட்ரி இருந்தனால அவர் மேல் ஒரு பற்றும் பாசத்தோடு இருந்தேன். அது தொடரட்டும் சொல்லி தேசிய நீரோட்டம் நாம் சிறைந்தால் சிறப்பாக செயல்பட முடியும். தேச ஒற்றுமைக்காக பாடுபடும் போது ஒரு தேசிய நீரோட்டத்தில் போய் சேரலாம்னு நினச்சேன். அங்கே போய் சேர்ந்து அவங்க எல்லாருமே வந்து மனதுள்ளவர்கள், என்னுடன் பயணிப்பவர்கள், பயணிக்கலாம்னு சொன்னேன். அதுதான். ஸோ அந்த பதவி கொடுத்தா தான் அங்கே செயல்படும் நான் சொல்ல நான் உறுதியாக இருக்கேன். அது நல்லது நடக்கும்னா தேச ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மேலே கூட சில பதிவுகள்லாம் செஞ்சுருந்தேன். இப்போ சில வந்து உலகளவில் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பெரிய அளவில் உலகளவில் போற்றப்படுகின்ற முதன்மை தலைவராக இருக்கும்போது, நாடு உயர்ந்து கொண்டே இருக்கும்போது, 4வது இடத்து 3வது இடத்துக்கு பொருளாதார அடிப்படையில் நாம் உயர்கின்ற சூழல் இருக்கும்போது அதை வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது எப்படி குலைக்க முடியும், எப்படி சீர்குலைக்கலாம் என்னபவர்கள் இருப்பாங்க. ஆனால் வெளிநாட்டு சதிக்கு நாம் வந்து செவிசாய்த்து நான் அது உணர்ந்து அதுக்கு வந்து உள்ள போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, சமீபத்தில் நடந்த உங்களுடைய பிறந்தநாள் விழா பிரமாண்டமாக திருநெல்வேலி நடந்தது. இப்போ அந்த தொகுதி இப்போ நிர்வாகிகளுக்கு நீங்கள் பாராட்டு விழா, இதை பார்க்குறப்போ மறுபடியும் சரத்குமார் அவர்கள் பிஜேபியிலேருந்து வெளியே வந்து சமத்துவ மக்கள் கட்சியை உயிர்ப்பிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை எப்படி பார்க்கலாம்? இந்த ஃபியூச்சரில் சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் வருமா? இல்லை, சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் 2.5 வருஷம் ஆச்சு, 2.5 years. நம்ம வந்து இணைந்துனா மார்ச் சேர்ந்தோமா, மார்ச் டு மார்ச் 2 years ஆச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 2 வருடம் 4 மாதம் ஆயிடுச்சு. 2.5 மாதம் ஆகுது, 2.5 வருஷம் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆதங்கங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் உண்டு. என்ன நம்மளுக்கு பொறுப்பு இல்லை ஆனால் எல்லாருக்கும் பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பொறுப்பு வாங்கினேன்னு இல்லையோ என் கூட பயணிப்பவர்கள் அனைவரும் பொறுப்பில் தான் இருக்காங்க இன்றைக்கி. அதனால் பொறுத்தால் பூமி ஆழ்வான்னு சொல்கிறோம். எந்த பூமியை நான் ஆள போகிறேன்னு எனக்கே தெரியாது. அது கடவுள் என்ன சொன்னாலே டெஸ்டினி பிரிங்ஸ் பீப்புள் டுகெதர் ஃபைண்ட் பர்பஸ்னு. ஸோ எது எப்போ நடக்கும்னு தெரியாது. நான் வந்து பொறுமையாக தான் காத்துட்ருக்கேன். அவங்களுக்கு என்னுடைய செயல், என்னுடைய திறன், அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த அறிவு, ஆற்றல், திறமையை நான் பயன்படுத்த வேண்டும் எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலும் அது காலதாமதம் ஆகிறது என்று எல்லாருக்கும் தெரியுது. அது விரைவில் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். நடக்காத போது உங்கள் கேள்விக்கு நான் உங்களை அழைத்து பதில் சொல்கின்ற இடத்தில் இருக்கிறேன் உங்களுக்கும் தெரியும். ஒருவேளை பொறுமை மீறும் பட்சத்தில் அண்ணாமலை மாதிரி புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறது. அண்ணாமலை இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு தெரியாதுங்க. பொறுமை மீறும் பட்சத்தில் அவர் இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரா இல்லாட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? அப்போ இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. பொதுநலம் செய்யணும். அந்த பொதுநலம் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கோம். அது தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கும். பொதுநல சேவையில் எல்லாருமே இருக்கும். நீங்கள் போதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே போய் அவங்க குத்திடணும். இதை நான் என்றைக்கோ சொல்லிட்டேன். அதெல்லாம் சொல்லியிருக்கோம். போதை தவிர்க்கணும், பீச் ஓரத்தில் குப்பை அள்ளணும்னு சொல்லியிருக்கேன். தென்காசியில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் நானே போய் குப்பை அள்ளி அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி பெரிய பார்க்கு பூங்காவே உருவாக்கி தந்திருக்கேன். சொந்த பணத்தில் தான் பண்ணியிருக்கேன். அரசுடைய எம்எல்ஏ நிதியிலேருந்து நான் அதை பண்ணலை. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் இன்னும் வாய்ப்பு வராமல் இருக்கலாம். அந்த வாய்ப்புக்கு எதிர்பார்க்கலாம், வாய்ப்பு வரலாம். எது எப்போ நடக்கும்னு இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆவேக அரசு முதல் பட்சம் நான் அதை பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா அதில் வந்து அதை பற்றி சொல்லணும்னு நினச்சா நான் வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்த பிறகு நம்ம அரசியல் ரொம்ப தீவிரமாக பேசலான்னு பார்த்தேன். பட் ஆன் த பேப்பர் பார்க்கும்போது இன்னும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் இல்லை என்று மட்டும் தற்காலினால் சொல்ல முடியும். 2019 அதிமுக கூட்டணியில் ஒரு தனி கட்சியாக நீங்கள் செயல்பட்டு இருந்தீங்க. அதன் பிறகு 2021 எடப்பாடி பழனிசாமி உங்களை அரவணைக்காமல் இருந்திருக்காருன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி வந்து ஒரு குற்றச்சாட்டா உங்க பேரை பதிவு செஞ்சு அதுல கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2021 தேர்தலுக்கு உங்களை போன்ற சில கட்சிகளை அரவணைக்காமல் இருந்ததுதான் தோல்விக்கு காரணம்னு குற்றச்சாட்டா முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அதாவது அவங்க அப்படி சொல்றது
அவங்களுடைய எண்ணத்தில், அதாவது 1996ஆம் ஆண்டு கொஞ்சம் போயிடுறோம் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி. 96ஆம் ஆண்டு வந்து அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள், நான், மூப்படார்ஜி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சோம். அப்போ பயணிக்கும் போது கடைசியில் வந்து என்ன பண்ணோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்சியை சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னோன்னே நான் வந்து 40 நாட்கள் பயணித்தேன் அதில். அப்போ நான் நினச்சிருந்தா கட்சி அன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கணும். உங்களை போல் சகோதரர்களும் எனக்கு வந்து அறிவுரை சொல்லியிருந்தீங்கன்னா அன்றைக்கே கட்சி ஆரம்பித்து ஒரு 30-40 சீட்டு கேட்டு நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி ஒரு இடம் ஜெயிச்சிருக்கலாம். அன்றைக்கி அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. இன்றைக்கி நினச்சது ஒரு தவறு என்று தெரிகிறது. அந்த தவறை சுட்டி காட்டுகின்ற பொறுப்பு எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அந்த பாப்புலாரிட்டி சரிவர பயன்படுத்தணும்னு சொன்னோன்னே 40 நாள் பயணித்து அதெல்லாம் பண்ணேன். ஸோ அந்த பயணத்திலே நான் இருந்துட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அறிவு ஆற்றல் திறமையை வந்து புரட்சித் தலைவர்களுக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு அவங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்த எனக்கு, நான் வந்து கட்சி துவங்கிய பிறகு 2 இடம் கொடுத்து போய் நில்லுங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு என்னுடைய மதிப்பும் மரியாதையும் அறிவும் ஆற்றலும் போற்றப்பட்டிருக்கு என்பதை மட்டும் உணரணும். இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதில் அடங்கியிருக்கு. ஓகே, சாப்பிட்டு போங்க.